நோம்பண்டன்னு சுப்ஹானல்லாஹ் கஞ்சியும் சம்சாவும் பெட்டிஷும் நம்மளாக்கள் விளங்கியிருக்காங்க. ஹோட்டல்காராக்களுக்கு ஒவ்வொரு மாசம் விட்டுட்டு நோம்பு வந்தா பரவாயில்லை, அப்படி அவனு ஆசை. ஏன்டா சம்சா நல்லா வில்படுமே, பெட்டிஷு நல்லா போகுமே, கஞ்சி காய்ச்சறாக்களுக்கு அது ஒரு சந்தோஷம். அதுக்கு வந்ததல்ல. நோம்பு என்பது அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அடைகிற ஒரு சந்தர்ப்பம், அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பம். ஆகவே சுபகிலிருந்து மகரிப் வரைக்கும் உண்ணல் பருகல் எதுவுமே நிகழக்கூடாது. இதுக்குத்தான் நோன்பு என்று சொல்லுவது. அப்ப நோன்பு பிடிக்கிறா முதல் என்ன செய்ய வேண்டும்? சுபகு தொழுகைக்கு முன்னால பாங்கு சொல்வதற்கு முன்னால நீயத் என்பது கட்டாயம், தெளிவாக வழங்கிக் கொள்ளணும். நீயத் இல்லாமல் எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே நோன்புக்கு சஹர் செய்வதற்கு சுபவுடைய அதானுக்கு முன்னால அல்லது மகரிபுக்கு பின்னால, முந்தினாண்டு மகரிபுக்கு பின்னால இரவு நேரத்தில் இந்த நீயத்தை வைக்க வேண்டும். நீயத்து என்று சொன்னால் என்ன? நான் நோன்பாளி. சகோதரர்களே, இப்ப இந்த நவைத்து சௌமகதின் அன்னதாயி ஃபர்லி ரமலானி ஹாதிஹி சனத்தில் லாய்த்தாலா, இது யாரு சொன்னது? அந்த காலத்துல மார்க்கம் இல்லாத காலம், இந்தாக்களுக்கு என்னதான் சென்னாலும் விளங்காத ஒரு காலம். அப்ப அந்த காலத்து மௌலவி என்ன செஞ்சாரு? நீ எஷா தொழி போட்டு நீங்க எல்லாம் இருங்கப்பா, இந்த நீயத்தை சொல்லுங்க என்று படிச்சு கொடுத்தாரு. என்ன? நவைத்து நான் நோன்பு பிடிக்கிறேன், சௌம கதி நாளைக்குரிய நோன்பு நான் பிடிக்கின்றேன். இந்த கதின் என்ற வார்த்தை எதிர்காலத்துக்கு பாவிக்கின்ற வார்த்தை. டுமாரோ என்கிறதுக்கும் பாவிக்கலாம், எதிர்காலத்துக்கும் பாவிக்கலாம். அல்லாஹ் கியாமத்தி எப்ப வரும்னு சொல்லும் போது கத் என்ற வார்த்தையை தான் பாவிக்கிறான். எனவே சௌம கதின் நவைத்து சௌம கதின் ஃபர்லு ரமலான், ரமலானே என்று சொல்வார்கள். ரமலானி என்று தான் பெறும். அது ஈசானா இந்த வருஷத்துடைய நோன்பை பிடிக்கிற என்று நீயத்து வைங்க என்று இமாம்கள் பலகீனமான மக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, தெரியாத மக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சகோதரர்களே, அப்ப இது நபி செஞ்சாங்களா, சஹாபாக்கள் செஞ்சாங்களா என்று பார்க்க போக்கல அந்த சஹாபாக்களோட வாழ்க்கையில ஈமானுடைய ஆசை ஆர்வம் எல்லாம் கூடின காலம். அவங்க இப்படி தொழுகை இகாமத் என்று போட் போடல, சஹாபாக்கள காலத்துல இல்ல. இது நாம உருவாக்கினது, நம்ம நாக்கள் பலகீனம். இல்லாட்டி இந்த இது போடாட்டி கொஞ்சம் அவசரமா வேலைக்கு கொஞ்சம் இகாமத்தை செல்லுங்கம்பா, ஒருவன் கொஞ்சம் சொன்னங்கட்டும் கொஞ்சம் பொருங்க எங்களோட ஆள் ஒன்று வேற. அப்ப அதனால இந்த போட்ட பிரச்சனை ஒன்றும் இல்லை. இது சஹாபாக்களும் செய்யல, நபியும் செய்யல. ஒரு அமைப்பை உருவாக்குறது நம்மளோட தேவைக்கு நம்மளோட காலத்துக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கப்படுகிறது. எனவே நீயத் என்பது உள்ளத்தால சொல்றதான், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம். நான் நீயத் என்பது உள்ளத்திலிருந்து வெளியாகின்ற உணர்வு, அந்த எண்ணம், அதுக்கு தான் அல்லாஹ்விடத்துல மதிப்பிருக்கிறது. இன்னமல் அமாலு பின்னியான், நீயத் இல்லாம எதுவுமே செல்லுபடியாகாது. நீயத்து வைத்தான் அந்த அமலுக்கு கூலி கிடைக்கும். எனவே அந்த நீயத்தை தெரிந்தவர்கள் மனதுக்குள் ஓதலாம், மனசுக்குள் நினைக்கலாம், நான் நோன்பு பிடிக்கிறேன்றைக்குரிய நோன்பை நான் பிடிக்கிறேன் நாம வச்சு கொள்ளலாம். எதுவுமே பாங்கு சொல்வதற்கு முன்னால இந்த நீயத்தை வச்சிடணும், அது கட்டாயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இரவுல அந்த நீயத்தை வைக்கவில்லையோ அவனோட நோன்பு நோம்பாகாது. அப்ப இரவுல தான் நம்ம நீயத்தை செஞ்சு கொள்ள வேண்டும், வைக்க வேண்டும். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இப்ப நீயத்து இரவு நீயத்து வைக்கல, சஹர் கொழும்பி நீயத்து வைப்ப படுத்தாரு, காலையில ஒழுமினாரு 8 மணி, அப்ப நீயத்து மிஸ் ஆயிடுச்சு. அப்ப அவர் நீயத்து 8 மணி கொழும்பி நவைத்து சௌம கதினு சரி வராது. ஏன்னா இது ஃபர்லான நோம்பு அல்ல, இது சுன்னத்தான நோம்பு அல்ல, ஃபர்லான நோம்பு. என இரவையில வைக்க வேண்டும். அதனாலதான் இமாம்கள் இஷாத் பின்னால மறந்தாலும் தூங்கினாலும் செல்லுங்கடா வாப்பான்ற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கினாங்க. அப்ப நீயத்து வச்சாச்சு.
எப்ப இந்த நவைத்து சௌமகத் என்ற நியத்தை உள்ளத்தால வைத்தோமோ நாங்கள் உண்ணல் பருகல் எதுவுமே நடக்கக்கூடாது. ஐந்துவாரங்கள் மனுஷன் உடம்புல உள்ள மூக்கு துவாரம், காது துவாரம், முன்பின் துவாரம், இதுக்குள்ள எதுவுமே போகக்கூடாது. தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பெண்களும் இந்த சட்டம் மிக முக்கியமான சட்டம். இப்ப வாய்க்கில புளிச்சேக்கல தண்ணி எடுத்து சிலாக்கள் டக்குன்னு ஒரு துண்டு பெய்த்துரும். நோம்போட பெய்த்திராப்பா நபி சொன்னாங்க, போ காட்டாதே, நோம்போட அடி வரைக்கும் மறக்காத தண்ணிய முன்னுக்கு கொஞ்சம் கொப்பளிச்சு போட்டு துப்பி விடு என்று சொல்லி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் அழகான ஒரு மார்க்கம். அதை படிக்காததால வர விளைவு. சில வயசு ஒன்னாக்களும் பள்ளியில் வந்து டக்கன ஒரு துண்டு இறங்கினா நோம்பு வைத்துரும். அப்ப ஒருத்தரும் காணலே என்று நைச நைச்சுறாக்களும் இருக்காங்க. மேலான பெரியோர்களே சகோதரர்களே, யாருக்கு தெரியாட்டும் ரப்புக்கு தெரியுமே. அங்க போய் பார்த்தா எங்கடா 2025 பிடிச்ச நோம்பு 2 காணல தம்பி, நீ தண்ணி குடிச்ச நாம இல்லையா? அது ஒருத்தருக்கும் தெரியாது. இங்க மலக்குமாருக்கு தெரிஞ்சு தம்பி, எல்லா விஷயம் இங்க ஓப்பன, யாரும் மறைக்கலாது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, ஆக முக்கியம் இந்த நியத்து வச்ச உடனே இந்த காதுக்குள்ள மருந்து ஊத்துறது. சிலாக்கள் சின்ன ஒரு டொட் தானே காது குத்து, அப்படி ஊத்தேலாது, அது உள்ளுக்கு இறங்கி விடும். வாய்க்குள்ள ஒன்றும் போகக்கூடாது. சிலாக்கள் என்ன செய்யற, சஹருக்கு நல்ல கோழி புரியாணி பொறிச்சு அந்த மாதிரி இருக்கும், அதை நல்லா கடிச்சு துப்பி போடு, அப்படியே நவைத்து சோமக்காத்து படுத்துருவானு. பிரஷ் பண்றதும் இல்லை. காலையில சுபவும் தொழுவுற இல்ல சவர்களை காலையில 8 மணிக்கு கொண்டு அப்படிங்கிற இறைச்சி துண்டு வெளியே வந்துடும். இப்ப வந்தோடனே அது அந்த ஒழுங்கா கடிப்படாத அந்த ருசி கொஞ்சம் கிடக்கும். அந்த ருசியை கொஞ்சம் பேர் மெண்டு கிண்டு மசாலாண்டு என்று போட்டு மற்ற எல்லாத்தையும் புழுங்குற, நோம்பு முறிஞ்சு போய்விடும். அப்ப பல் எச்சிக்குள்ள இதுகள் அதெல்லாம் பல்ல சுத்தம் செய்ய வேண்டும். ஏன் சஹருக்கு முதல்ல என்ன செய்யணும், சுபோவுக்கு முன்னால எல்லாத்தையும் துப்புரவு செஞ்சுதான் நாங்கள் சுபோகு தொலைக்கு போக வேண்டும். அந்த இறைச்சி துண்டு இருந்து அந்த இறைச்சி துண்டு உமிழ் நீரோட கலந்தா அது திரும்பி விழுங்கப்பட்டா சிலாக்கள் தண்ணி விடாய்க்காண்டி கிடந்த துப்பு நீரா ஒன்று சேர்த்து விழுங்குற. மேலான பெரியவர்களே அவர்களே, உமிழ் நீரை விழுங்குவதனால் நோன்பு முடியாது, பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த பல்லுக்கு இருக்கிற அந்த இறைச்சி துண்டு அதெல்லாம் பண்டு கலந்து இதெல்லாம் போனா அது நோன்பை முறித்து விடும். இதை தெளிவாக நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும்.